கீழே இயைபாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் 4 அங்கங்கள் தரப்பட்டுள்ளன. 4 அங்கங்கள் தரப்பட்டுள்ளன. இப்ப கீழ்த்தரப்பட்டுள்ள செயற்பாடுகளுக்கு பொருத்தமான பகுதியை ABCDயில் இருந்து தெரிவு செய்து எழுதுக. சரி, நீங்க விடை எழுதினால் chat பாக்ஸ்ல போடலாம். ஒரு ஆள் போட்டிருக்கீங்க, வெரி குட். சரியா? என்னென்ன விடைகள் வரும்னு சொல்லி, ஆகவே உங்களுக்கு அந்த பொது கனெக்ஷனோட இருக்கலாம். சரி, வாயு பரிமாற்றம். வாயு பரிமாற்றம் சுவாச தொகுதி. இப்போ வாயு பரிமாற்றம் இங்க சுவாச தொகுதியாக பகுதியாக இருப்பது எங்கு டி. டி. அடுத்ததாக நரம்பியை பாக்க. நரம்பியை பாக்கமாக நரம்பு தொகுதி பி. நரம்பியை பாக்கம் பி. கழிவகற்றும் தொழிற்பாடு இங்க கழிவகற்றும் தொழிற்பாடாக கழிவு தொகுதியின் தொழிற்பாட்டழகாக தரப்பட்டிருக்கு சிறுநீரகத்தி. ஆகவே கழிவகற்றும் தொகுதியாக சி. கழிவகற்றும் தொகுதியாக சி. சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுதல். சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுதல் சமிபாட்டு தொகுதி. ஆகவே சமிபாட்டு தொகுதியை காட்டுவது ஏ. ஆகவே டிபிசிஏ. பெரும்பாலான விட அளிச்சிருப்பீங்க. டிபிசிஏ சரிதானே? டிபிசிஏ இதுதான் விடை. சரி, அனுப்பின விடைகள் டிபி ஏசி போட்டிருக்கீங்க. ஒரு ஆள் மாறி போட்டீங்களோ? டிபிசிஏ டிபிஏசியில் டிபிசிஏ கழிவகற்றும் தொழிற்பாடு மாறி போட்டிருக்கீங்க. சரி, அது திருத்திக் கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, நீங்க விடை எழுத இல்லாட்டியும் விடையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷார்ட்டா எழுதுங்க, ரஃபா. அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஞாபகத்தில் நிற்கும். இன்னும் 15 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. குறுகிய நாள் 2 கிழமைக்குள்ளது தான் இருக்கு. அவை இப்ப நீங்க படிக்கிறது அப்படியே ஞாபகம் நிற்கும். சரி, இதுக்கான விடைகளை அப்படியே மேலோட்டமா பாருங்க. சரி, பார்ப்போம். வினைத்திறனுள்ள வாயு பரிமாற்றத்திற்காக சுவாசத்துடன் தொடர்புபட்ட பகுதி கொண்டுள்ள 2 இயல்புகள். வினைத்திறனான வாயு பரிமாற்றம் இந்த கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு. அப்ப வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்கு எனக்கு தெரியும் சுவாச தொகுதியின் தொழிற்பாட்டு பகுதி தெரியும். சுவாச சிற்றறை. அப்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு, மனிதனின் சுவாச மேற்பரப்பு சுவாச சிற்றறை. அப்ப சுவாச சிற்றறை தான் தந்திருக்கு. வாயு பரிமாற்றம், இங்கு வாயு பரிமாற்றம் நிகழும் பகுதியாக எங்களுக்கு பார்க்கலாம் இந்த டி பகுதி. சுவாச சிற்றறைகள் தரப்பட்டிருக்கு. அப்ப சுவாச சிற்றறை வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்கு கொண்டுள்ள இயல்புகள். அப்ப அது பலமுறை ஏற்கனவே வந்த கேள்விதான். ஆகவே எங்களுக்கு எழுதலாம் சிற்றறை சுவர் மெல்லியது, அதாவது மெல்லியது. சுவர் ஈரலிப்பானது. சிற்றறை மயிர்த்துளை குழாய் வலையமைப்பினால் சூழப்பட்டது. பெருமளவு காற்றுப்பைகளை கொண்டது. இந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு விளங்கு பெருமளவான காற்றுப்பைகள் இருக்கு. இப்ப வினைத்திறனான வாயு பரிமாற்றம் சரியா பெருமளவான காற்றுப்பைகளை கொண்டிருக்கு. அதாவது பரப்பளவு கூடுது. மூளையில மடிப்புகள் இருப்பது போல சிறுகுடல்கள்ல குடல்ல மடிப்புகள் இருப்பது போல சடைமுலைகள் இருப்பது போல இதில் காற்றுப்பைகள் இருக்கு. அதாவது பரப்பளவு கூடுவதன் மூலம் வினைத்திறனான வாயு பரிமாற்றம் நிகழுது. ஆகவே விடைகள் சிற்றறை சுவர் மெல்லியது, ஈரலிப்பானது, சிற்றறை மயிர்த்துளை குழாய் வலையமைப்பினால் சூழப்பட்டுள்ளது, பெருமளவு காற்றுப்பைகளை கொண்டது. ஆகவே மனிதனின் சுவாச மேற்பரப்பு அப்படின்னு கேட்டால் நீங்க இதை எழுதலாம். என்னது? மனிதனின் சுவாச மேற்பரப்பாக எங்களுக்கு எழுதுது சிற்றறை. சரியா? மனிதனின் சுவாச மேற்பரப்பு சிற்றறைன்னு சொல்லலாம். சிற்றறையின் சுவர்னும் சொல்லப்படும் சில இடங்கள்ல. சிற்றறையின் சுவர் சுவாச மேற்பரப்பு ஒரு இடத்துல இந்த சுவாச மேற்பரப்பாக சிற்றறையின் மேற்பரப்பு அல்லது சிற்றறை
எப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி. சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அடுத்தது எக்ஸின் தொழிற்பாட்டை குறிப்பிடுக. எக்ஸ் எக்ஸ் என்பது இங்கு நீள்வளைய மைய விளியம். நேற்று பார்த்தோம் மூளையின் பகுதிகள் பிரதானமா 3 பகுதிகள் இருக்கு. இது மூளையம், இது மூளி. எக்ஸ் என குறிப்பிடப்பட்டிருப்பது நீள்வளைய மைய விளையம். சரியா? இப்ப நீள்வளைய மைய விளையத்துல தொழில் தான் இங்கு கேட்கப்படுது. அப்ப நான் சொல்லும் போது நீங்க கெஸ் பண்ணி பாருங்க, நீள்வளைய மைய விளையத்துல தொழில் என்னவாக இருக்கும். நேற்றும் நாங்க பார்த்தோம் நீள்வளைய மைய விளையத்தின் தொழில். சரி, பார்த்திருப்பீங்க. நாங்க பார்ப்போம் நீள் வளைய மைய விளையத்தின் தொழில். பொதுவாக நீள் வளைய மைய விளையத்தின் தொழிலாக எங்களுக்கு குறிப்பிடலாம். இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும், சுவாசத்தை கட்டுப்படுத்தும். இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும், சுவாசம். அதாவது இதய துடிப்பு சுவாசம் எழுதினாலும் சரி. வெரி குட். இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும், சுவாசத்தை கட்டுப்படுத்தும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அடுத்தது இன்னொன்று இருக்கு. வாந்தி, இருமல், விழுங்குதல் போன்ற தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். வாந்தி, இருமல், விழுங்குதல் போன்ற தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் என்ற விடையும் பொருத்தமான விடை. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். வையின் தொழிற்பாட்டை குறிப்பிடுக. அப்படியா? இல்ல, எக்ஸின் தொழிற்பாட்டை குறிப்பிட்டோம். எக்ஸின் தொழிற்பாடு வையின் மூலம் உற்பத்தியாகும் இலிப்பிட்டை சமிபாடடை செய்யும் நொதியம். அப்ப இலிப்பிட்டு என்றால் எங்களுக்கு தெரியும். இலிப்பிட்டை சமிபாடடை செய்யும் நொதியம் இலிப்பேசு. இலிப்பிட்டை சமிபாடடை செய்யும் நொதியம் இலிப்பேசு. குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும் ஓமோன். அப்ப அது ஒரு சீர்திறனில படிச்சிருப்பீங்க. குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும் ஓமோன். அதாவது 2 ஓமோன்கள் இருக்கு. சரியா? சதையினால் சுரக்கப்படும் இன்சுலின். இன்சுலின் தான் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். அது எப்படி குறைக்குது என்றால், குருதியில் உள்ள மேலதிக குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும். அப்ப அது மாற்றிய பிறகு குளுக்ககோன் எனும் ஹோமோன் என்ன செய்யும்? இந்த குளுக்ககோன் ஹோமோன் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். அது எப்படி கூட்டுது? எவ்வாறு கூட்டுதுன்னு சொன்னால், கிளைகோஜனை மீண்டும் ஈரலில் சேமிக்கப்பட்ட கிளைகோஜனை மீண்டும் குருதியில் குளுக்கோஸாக மாற்றும். அதாவது குளுக்கோஸாக மாற்றி குருதிக்கு அனுப்பும். சரியா? ஆகவே இங்க பொருத்தமான விடையாக அமைவது முதலாவது இலிப்பேசு, அடுத்தது இன்சுலின். சரி, ஜெட்டில் காணப்படாத ஆனால் குருதியில் காணப்படும் இரு திரவியங்களை குறிப்பிடுக. இது பலமுறை வாரது. அதாவது சிறுநீரகத்தி உங்களுக்கு இந்த முறை வருமாக இருந்தால், இந்த சிறுநீரகத்தி படம் வருமாக இருந்தால், இந்த கேள்வி இப்ப நாங்கள் அவதானிக்கிற கேள்வி கட்டாயமாக வரும். என்று சொன்னால் சிறுநீரகத்தி சம்பந்தமான எல்லா மாடல் பேப்பர்கள்லையும் இந்த படம் வந்தால் வார எல்லா இடத்துலையும் இப்ப உள்ள அந்த கேள்வி இருக்கு. ஜெட்டில் காணப்படாத இந்த இருக்கு. ஜெட் என்பது கலன்கோலம். சரியா? ஜெட் என்பது கலன்கோலம். அதாவது போமனின் உரையில இருக்கு. போமனின் உரையில இருக்கு. அதாவது போமனின் உரை தான் காட்டப்படுது. அதுக்குள்ள உள்ள கலன்கோலம். அப்ப அந்த கலன்கோலத்தினால கலன்கோலத்துல அந்த கலன்கோல வடிதிரவத்துல காணப்படாத கூறு தான் கேட்டிருக்கு. கலன்கோல வடிதிரவத்தில் காணப்படாத கூறு. ஆகவே ஜெட்டில் காணப்படாத ஆனால் குருதியில் காணப்படும் இரு திரவியங்களை குறிப்பிடுக. சரி, டைப் பண்ண முடியுமானாக்கா அனுப்புங்க பார்ப்போம். ஒரு ஆள் அனுப்பியிருக்கீங்க. இப்போ அது மறக்காது. நீங்க இப்ப டைப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது ஞாபகம் வரும். பார்ப்போம். குருதி புரதம். வெரி குட். சரி, அப்ப நாங்கள் என்னன்னு பார்ப்போம். அந்த பதார்த்தம் பேராக்கள். சரி, குருதி கலங்கள். ஓகே, வெரி குட். ஆகவே கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத கூறுகள் என்னென்று சொன்னால்
பாருங்க, குருதி திரவ விளைய புரதம், குருதி திரவ விளைய புரதம் போன்ற மூலக்கூறுகளும் குருதி கலங்களும், கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத கூறுகள் குருதி திரவ விளைய புரதம் மற்றும் குருதி கலங்கள். கலன் அல்ல, கலங். சரியா? கலங்கள், குருதி கலங்கள். சரியா பிள்ளைகள்? குருதி கலங்கள். சரிதானே? நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப இந்த கேள்வியை தொடர்ந்து வரும் கேள்வி பி கேள்வி. இதுக்கும் பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே வந்திருக்கு. ஆனால் இந்த மாடல் பேப்பர்ல தந்திருக்காங்க. இதயத்தின் தொழிற்பாடு தொடர்பாக கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மின் இதய வரையி, அதாவது இசிஜி. இசிஜி கிராஃப் தரப்பட்டிருக்கு. சரியா? பொதுவாக 3 பகுதிகளை கேட்பாங்க, பி என்ன, கியூஆர்எஸ் என்ன, டி என்ன. ஆனால் இதுல இலகுபடுத்தி உங்களுக்கு கியூஆர்எஸ் கியூஆர்எஸ் பகுதியை மட்டும் கேட்டிருக்கு. சரியா? கியூஆர்எஸ் பகுதியை மட்டும் கேட்டிருக்கு. அப்ப கியூஆர்எஸ் அதாவது இசிஜி கிராஃப் எடுத்தா உங்களுக்கு அது எழுதக்கூடியதா இருக்கும். சரியா? கியூஆர்எஸ். சரி, நாங்க என்னன்னு பார்ப்போம். கியூஆர்எஸ் இதயவரை சுருக்கம். கியூஆர்எஸ் என்பது இதயவரை சுருக்கம். அவை எல்லாத்தையும் கேட்டாங்க சொன்னால், பி என்பது சோனையரை சுருக்கம், கியூஆர்எஸ் என்பது இதயவரை சுருக்கம், டி என்பது சோனையரை இதயவரை தளர்வு. டி என்பது சோனையரை இதயவரை தளர்வு. சரிதானே? சோனியரை இதயவரை தளர்வு. சரி, இந்த பகுதி தான் எங்களுக்கு கேள்வியா கேட்டது. அடுத்த கேள்வி, எந்த அறைகள் மூடப்படும் போது லப் எனும் சத்தம் உருவாகும்? அது லப் ஒலி, டப் ஒலி, 2 சத்தங்கள் இதயத்துல இருக்கு. அப்ப எந்த அறைகள் மூடப்படும் போது லப் ஒலி? அப்ப இதுல லப் ஒலி கேட்டா நாங்க இப்ப டப் ஒலியும் எப்படி உருவாகுதுன்னு அறிஞ்சு கொண்டால் எங்களுக்கு மீட்டல் இலகுவாக அமையும். சரியா? அப்ப லப் ஒலி எப்போ உருவாகுது, டப் ஒலி எப்போ உருவாகுதுன்னு கேட்போம். அப்ப இதய துடிப்பு லப் டப் என கேட்கும். இதுல லப்பொலி டப்பொலியை விட நீண்டது. இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. லப்பொலி டப்பொலியை விட நீண்டது. ஆனா இந்த கேள்வி கேட்டிருக்கு லப்பொலியானது எப்ப உருவாகும் என்று. அப்ப லப்பொலியானது இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது தோன்றுகிறது. அப்ப இந்த லப்பொலி தான் நீண்ட ஒலி. இது இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது தோன்றும். சரியா? இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது தோன்றும். அப்ப இதயத்தின் பகுதிகள் எல்லாம் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். இதயத்தின் கட்டமைப்பும் இதற்கு முதல் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சரியா? இதயத்தின் கட்டமைப்பு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனால் இந்த லப்பொலி எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகிறது என்றால், இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது. அதே நேரம் டப் ஒலி, அதாவது லப்பொலியை விட குறுகிய ஒலி ஒன்று, அது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் என்றால், அரைமதி வாழ்வுகள் மூடப்படுவதன் காரணமாக. அரைமதி வாழ்வுகள் மூடப்படுவதன் காரணமாக டப் ஒலி உருவாகும். அதையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. மின் இதய வரையி இசிஜி, அது 3 பகுதிகளை கொண்டது. அது மின், அதாவது இதயத்தின் துடிப்பு. இதய துடிப்பின் போது லப் டப் எனும் ஒலிகள் எந்த அறைகள் மூடப்படும் போது லப் எனும் சத்தம் உருவாகும். எந்த அறைகள் என்பது அந்த கேள்வியில சின்ன மாற்றம் கொண்டு வரணும். எந்த வாழ்வுகள்னு வரணும். சரியா? எந்த வாழ்வுகள்னு மாற்றிக்கொள்ளுங்க. கேள்வியில சின்ன மாற்றம் ஒன்று. வாழ்வுகள். இருகூர் முக்கூர் வாழ்வுகள் மூடப்படும் போது. அப்ப அறைகள் மூடப்படுவதை விட லப்பொலி டப்பொலி அந்த வாழ்வுகள் மூடப்படும் போதுதான் தோன்றும். அவை கேள்வியில சின்ன மாற்றம் ஒன்று செஞ்சு கொள்ளுங்க. எந்த வாழ்வுகள் மூடப்படும் போது லப் எனும் சத்தம் உருவாகும். அறைகள் மூடப்படும் என்று சொல்ல முடியாது, சுருங்கி தளரும்.
சரியா? மூடப்படுவது வாழ்வுகள் தான். சரி, வெரி குட். சுகதேகி வருவதின் குருதி அமுக்கம், பிபி, பிளட் பிரஷர் சரியாக எழுதவும். எல்லாரும் அப்படியே மனசார எழுதி கொள்ளுங்க. இப்படி எழுதுங்க பாப்போம், அனுப்புங்க பாப்போம். குருதி அமுக்கம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதாவது தொடர்ச்சியாக அந்த கேள்வி வந்திருக்கு அப்படியே. குருதி அமுக்கம் 120 கீழ் 80 மில்லிமீட்டர் ரசம். வெரி குட். 120 கீழ் 80 மில்லிமீட்டர் ரசம். ஹெச்ஜி. இந்த குருதி அமுக்கத்துல இரண்டு விடயங்கள் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குருதி அமுக்கத்துல அதாவது இரண்டு வகையான குருதி அமுக்கம். முதலாவது சுருக்கல் குருதி அமுக்கம். சுருக்கல் குருதி அமுக்கம். சரியா? ஒன்று சுருக்கல் குருதி அமுக்கம், அடுத்தது தளர்வு குருதி அமுக்கம். சரியா? சுருக்கல் குருதி அமுக்கம் 110 தொடக்கம் 120 மில்லிமீட்டர் ரசம். அதை நாங்க மேல 120 எழுதுறோம். அதே நேரம் தளர்வு குருதி அமுக்கம், அதாவது பூரண இதய விரிவின் போது தொகுதி பெருநாடியின் சுவர் மீது ஏற்படுத்தப்படும் தளர்வு குருதி அமுக்கம். அதுதான் நாங்க 70 தொடக்கம் 80. அது நாங்க 80 என்று பொதுவாக எழுதுறோம். 110 கீழ் 120 120 என்றும், 70 தொடக்கம் 80 80 என்றும் எழுதுறோம். சரியா? அதனாலதான் குருதி அமுக்கம் 120 கீழ் 80. சரியா? ஆகவே உங்களுக்கு இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். குருதி அமுக்கம் சமன் சுருக்கல் அமுக்கத்தின் கீழ் தளர்வு அமுக்கம், அல்லது சுருக்கல் குருதி அமுக்கத்தின் கீழ் தளர்வு குருதி அமுக்கம் எழுதலாம். சரியா? அத்தெரஸ்கெலரோசிஸ் ஏற்படும் முறையை சுருக்கமாக விளக்க இருக்கு. இப்ப இது அத்தெரஸ்கெலரோசிஸ் ஏற்படும் முறையை சுருக்கமாக விளக்கவும் இருக்கு. அப்ப அந்த நோய் ஏற்படும் விதமாக நாங்க குருதி சுற்றோட்ட தொகுதியில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கோம். அப்ப அத்தெரஸ்கெலரோசிஸ் ஏற்படும் விதம் நாங்க எழுதணும்னு சொன்னால், குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் இந்த இடத்துல தொடங்கணும். சரியா? சுருக்கமா எழுதினா சரி. குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் அதிகரிக்கும் போது முடியுறு நாடி அல்லது வேறு நாடுகளின் சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதனால் குருதி குழாயின் துவாரத்தின் அளவு குறைவடைகிறது. நாடியின் சுவர்களில் இவ்வாறு இலிப்பிட்டு படிவதை ஆத்ரோ என அழைக்கப்படும். இதனால் ஏற்படும் நிலைமை ஆத்தரஸ்கெலரோசிஸ் எனப்படும். எழுத வேண்டிய விடயம்: குறைந்த அடர்த்தியுடைய லிப்போ புரதம் அதிகரித்து நாடிகளில் சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதனால் குருதி குழாயின் துவாரத்தின் அளவு குறைவடைவதனால் ஏற்படும் நிலைமை எழுதினால் சரி. குறைந்த அடர்த்தியுடைய லிப்போ புரதம் என்ன சொன்னால், லிப்போ புரதம் இருவகைப்படும். லிப்போ புரதம் இருவகைப்படும்: எல்டிஎல் மற்றும் HDL. எல்டிஎல் மற்றும் HDL, அதாவது குறைந்த அடர்த்தியுடைய லிப்போ புரதம், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். அடுத்து HDL, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். அப்ப இரண்டு இருக்கு. அதுல குறைந்த அடர்த்தியுடைய லிப்போ புரதம் தான் இந்த ஆத்தரஸ்கெலரோசிஸுக்கு காரணமாக அமையுது. இது நாடிகளின் சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதனால் குருதி குழாயின் துவாரத்தின் அளவு குறைவதனால் இந்த நிலைமை ஏற்படுகின்றது. சரியா? அப்ப குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் தொடர்பான நோய்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீட்டிக் கொள்ளுங்க. ஒன்று ஆத்தரஸ்கெலரோசிஸ், உயர் குருதி அமுக்கமும் தாழ் குருதி அமுக்கமும். பொதுவாக பேச்சு வழக்கில் பிரஷர்னு சொல்லுவோம். பிரஷர், தாழ் குருதி அமுக்கம். அடுத்தது த்ரோம்போசிஸ், அதாவது குருதி குழாய்களில் குருதியானது ஒருங்கொட்டல் அடைவதனால், இது நேற்றைய கேள்விகளை நாங்கள் படித்தோம். ஒருங்கொட்டல் அடைவதனால் யாதேனும் உறுப்புக்கு குருதி வளங்கள் குறைக்கப்படுவதனால் இதுல ஒரு பிரதான பாதிப்பு ஒன்று ஏற்படுது. அந்த பாதிப்பு நிலைமை என்ன என்று நேற்று ஒரு கேள்வி பார்த்தோம். அதாவது பாரிசவாதம், த்ரோம்போசிஸ் நிலைமை காரணமாக ஏற்படுவது. சரியா?
சரி. அவை பிரதான மூன்று நோய்கள் த்ரோம்போசிஸ், உயர் குருதி அமுக்கமும் தாழ் குருதி அமுக்கமும், அடுத்தது ஆத்தரஸ்கெலரோசிஸ். சரி. அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி. சரி. இப்படியே கொஞ்ச நேரம் எழுதுங்க. விடை எழுதினால் ஓகேன்னு போடுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. மனித இனப்பெருக்கத்துடன் சம்பந்தப்பட்ட பெண் புணரிக்களம் உரு ஒன்றிலும் ஆண் புணரிக்களம் உரு இரண்டிலும் வரிப்படமாக தரப்பட்டுள்ளன. அது எங்களுக்கு தெரியும். பெண் புணரிக்களமாக முட்டை அல்லது சூல், ஆண் புணரிக்களமாக விந்துக்களம். தாவரங்களை எடுத்துக்கொண்டால் பெண் புணரிக்களம் முட்டை அல்லது சூல் தான். ஆண் புணரிக்களம் தாவரங்கள்ல மகரந்த மணி. சரி, அப்ப தாவரத்துக்கு வேறு, விலங்குகளுக்கு வேறு. சரி, இப்ப நாங்க விடைகளுக்கு போவோம். மனித ஆண் புணரிக்களம் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? அதை நான் சொன்னேன், விந்து. ஆண் புணரிக்களத்துல பேர் விந்து. ஆண் புணரிக்களத்தில் ஏபி குறிக்கும் பகுதிகளை பெயரிடுக. அப்ப இந்த விந்தின் பகுதிகள் பெயரிடச் சொல்லி வரலாம். சரி, இது வரைக்கும் வரையில நினைக்கிறேன் நியூ சிலபஸ்ல. அப்ப தலை பிரதான மூன்று பகுதிகளை கொண்டிருக்கு. தலை, நடுத்துண்டு, வால். தலை, நடுத்துண்டு, வால். இது சம்பந்தமான ஒரு கேள்வி நேற்றும் பார்த்தோம். அப்ப இதுல குறிக்கப்பட்டிருப்பது, இந்த கேள்வியில இரண்டு பகுதிகளை குறிக்க சொல்லியிருக்கு. முதலாவது ஏ வந்து தலை. ஏ வந்து தலை. இந்த தலை இப்படி காட்டப்பட்டிருக்கு. ஏ தலை. பி, பி வந்து கழுத்த நடுத்துண்டு. இந்த பகுதி காட்டப்பட்டிருக்கு. சரியா? இந்த பகுதி நடுத்துண்டு. வால் காட்டப்பட இல்லை. அப்ப ஏ தலை, பி, பி நடுத்துண்டு. ஏ தலை, பி நடுத்துண்டு. தலை நடுத்துண்டு. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். ஆண் புணரிக்களமும் பெண் புணரிக்களமும் இணைந்து கருக்கட்டல் நிகழ்வது பெண் இனப்பெருக்க தொகுதியின் எப்பகுதியில் ஆகும்? இது பலமுறை எம்சிக்யூக்கு வந்த கேள்வி ஒன்று. சரியா? எம்சிக்யூல தான் வந்திருக்கு. இப்ப கருக்கட்டல் நிகழும் இடம் எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கருக்கட்டல் நிகழும் இடம். ஆ, நான் எதிர்பார்த்த வீடியோ. சரி, ஒன்று ரெண்டு ஆண் சிறந்த கேட்டிருக்கீங்க. குறிக்கலையா? மனித ஆண் புணரிக்களத்தின் பெயர் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படும்? விந்து. ஆண் புணரிக்களத்தில் ஏபி குறிக்கும் பகுதிகளை பெயரிடுக. ஏ வந்து தலை, பி வந்து நடுத்துண்டு. சரியா? சரிதானே? ம்.
ஆண் புணரிக்களமும் பெண் புணரிக்களம் இணைந்து கருக்கட்ட நிகழ்வது பெண் இனப்பெருக்கத்துக்கும் எப்பகுதியில் ஆகும். நான் எதிர்பார்த்த ஒரு பிழையான விட வந்திருக்கு. ஏன்னு சொன்னா சிலர் அந்த விடையத்தை அளிக்கிறாங்க எத்தனை முறை கேட்டாலும். ஆஹ், என்ன பகுதி? கருக்கட்டல் நிகழும் பகுதி. அந்த பகுதிக்கு நான் சொல்றது பலோப்பியன் குழாய். கருக்கட்டல் நிகழும் பகுதி பலோப்பியன் குழாய். கருப்பை அல்ல. இந்த கருக்கட்டல் கருக்கட்டல் நிகழும் இடம். சூழ்களம் விந்துக்கள் என்பவற்றில் கரு பதார்த்தங்கள் சேர்க்கை அடைகின்றன. எந்த இடத்துல? பலோப்பியன் குழாய். பலோப்பியன் குழாயின் வழியாக செல்லும் போதாக கருக்கட்டல் நிகழும் இடம் பலோப்பியன் குழாய். சரியா? கருக்கட்டல் நிகழும் இடம் பலோப்பியன் குழாய். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். ஆண் புணரிக்களம் உற்பத்தியாகும் இடத்தையும் தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடத்தையும் குறிப்பிடும். அப்ப நேத்து நாங்க ஆண் புணரிக்களம் உற்பத்தியாகும் இடம் என்னன்னு படிச்சோம். இன்றைக்கு இந்த கேள்வியில அது தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடத்தையும் சேர்த்து கேட்டு வந்திருக்கு. சரி, சொல்லுங்க பாப்போம். நம்ம நேத்து நாங்க படிச்சதுல கேள்வியில இருக்கு. விடை தெரிஞ்சாக்கள் போடுங்க பாப்போம். இந்த மனிதனில் விந்தாக்கம் எங்கு நடைபெறுகின்றதுன்னு நேத்து பார்த்தோம். மனிதனில் விந்தாக்கம் எங்கு நடைபெறுகின்றது என்று. இப்ப இன்றைய கேள்வியில விந்தாக்கம் நடைபெறும் இடத்தையும், அதான் புணரிக்களம் உற்பத்தியாகும் இடத்தையும் தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடத்தையும் கேட்டு வந்திருக்கு. அனுப்புவோம் chat பாக்ஸ்ல. சரி, பரவாயில்ல, அனுப்பியிருக்கீங்க. ஓ, சரி. சரி, அப்ப நாங்க பார்ப்போம். சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்களில் இருந்து விந்துகள் உருவாகின்றன. அப்ப விந்துகள் எங்கு உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால், சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்களில். சரியா? சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்களில் இருந்துதான் விந்துகள் உருவாகின்றன. அது சுக்கில சிறுகுழாய் என்று எழுதினாலும் சரி கொடுக்கலாம். விந்து பிறப்பு களங்கள் என்று எழுதினாலும் உற்பத்தியாகுதே. அல்லது சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்களா. எக்ஸாமுக்கு கேட்டு வந்தா நீங்க ரெண்டையும் சேர்த்து எழுதி விடுங்க. சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்கள். சரி, அது எங்கு சேமிக்கப்படும்? தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் கேட்டு வந்திருக்கு. ஒரு ஆள் அனுப்பிட்டுறீங்க, இன்னொரு ஆள் அனுப்புங்க பார்ப்போம். அதாவது விதை மேற்றிணிவில் விந்துகள் தற்காலிகமாக சேமிக்கப்படும். ஆகவே அதுக்கான விடை விதை மேற்றிணிவு. தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் விதை மேற்றிணிவு. விதை மேற்றிணிவு சரிதானே? சரி, ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அங்கிகள் தொடர்ச்சியான நிலவுகையின் பொருட்டு இனப்பெருக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. பெண் இனப்பெருக்க தொகுதியின் PQR பகுதிகளை இனங்காண்க. பெண் இனப்பெருக்க தொகுதியின் PQR பகுதிகளை இனங்காண்கன்னு வந்திருக்கு. சரி, இங்கு தரப்பட்ட எழுத்துக்களை பார்ப்போம் நாங்க. கியூ
கியூ கருப்பை சுவர். சரியா, எங்களுக்கு தரப்பட்டிருக்கு கியூ இந்த இடம் தான் தரப்பட்டிருக்கு. கியூ கருப்பை சுவர். இது கருப்பைன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை. கருப்பை சுவர் கியூ. பி வந்து சூலகம். பி சூலகம். ஆர் பலோப்பியன் குழாய். சரியா, அப்ப ஆர் பலோப்பியன் குழாய். பி சூலகம். சரி, பி சூலகம். அடுத்து கியூ கருப்பை சுவர். கருக்கட்டல் நடைபெறும் பகுதி எது? ஆ, திரும்ப வந்திருக்கு. ஏற்கனவே மேலுள்ள கேள்வியிலையும் செஞ்சோம். கருக்கட்டல் நிகழும் பகுதி. ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு பரிச்சயம் ஆயிட்டு எக்ஸாமுக்கு வந்தா உடனே விட எழுதலாம். சரியா, கருக்கட்டல் நிகழும் பகுதி பலோப்பியன் குழாய். கருக்கட்டல் நிகழும் பகுதி பலோப்பியன் குழாய். இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பு பட்டுள்ள கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் எவை? கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள். இப்ப பெண் இனப்பெருக்க தொகுதியுடன் 4 ஹோமோன்கள் சம்பந்தப்படும். சூலகத்தினால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்டரோன் என்பவை காணப்படும். அதே நேரம் கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் 2 ஹோமோன்கள். அனுப்புங்க பார்ப்போம். அது சட் பாக்ஸ்ல போடுறது லேசி, சின்ன விட தான் வரும். எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச். இப்ப லியூட்டினலாக்கும் ஹோமோன், அதாவது எல்ஹெச்னு சொல்லுவோம். அதாவது அடுத்தது புடைப்பை தூண்டும் ஹோமோன். இது ரெண்டும் கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள். பட் லூட்டினலாக்கும் ஹோமோன் என்றால் எல்ஹெச், புடைப்பை தூண்டும் ஹோமோன், follicle ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்ப எஃப்எஸ்ஹெச், இது ரெண்டும் கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன். இது அல்லாத புரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரஜன் என்பன சூலகத்தினால் சுரக்கப்படும் ஹோமோன். அப்ப பெண் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான 4 ஹோமோன்கள் இருக்கு. அதே போல ஆண் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான ஒரு ஹோமோன். என்ன ஹோமோன்? டெஸ்டெஸ்டரான் ஹோமோன் காணப்படும். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப கனெக்ஷன் கட் ஆயினா திரும்ப ஜாயின் ஆகுங்க. பெண் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்புள்ள கஃபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் எவைன்னு நான் பார்த்தோம். சரி, அடுத்த கேள்வி. தாயிலிருந்து முதிர்மூல உறவிற்கு பதார்த்த பரிமாற்றம் நிகழ உதவும் பகுதி எது?